கள்ளச்சாராய விற்பனைக்கு பின்னால் யார் இருந்தாலும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதன் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கள்ளச்சாராய விற்பனைக்கு பின்னால் யார் இருந்தாலும் கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதன் அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவை அடுத்து தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி திருச்சி மாவட்டம் துறையூர் நெசக்குப்பம் பகுதியில் கள்ளச்சாராயம் தயாரிப்பது குறித்து உளவுத்துறைக்கு அளித்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அங்கு 250 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்து அளித்தனர். இதையடுத்து அப்பகுதி மக்கள் ஆட்சியர் முன்னிலையில் கள்ளச்சாராயத்தை குடிக்க மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்நிலையில் தமிழகத்தில் கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 3 நாட்களில் 876 சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 861 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4657 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளி மாணவர்களை ஏற்றி சென்ற வேனில் இருந்து மாணவிகள் விழுந்து படுகாயமடையும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள மஞ்சள்பூரில் பள்ளி வேன் ஒன்று குறுகிய தெருவில் ரிவர்ஸ் சென்று உடனடியாக அதிக வேகத்தில் அந்த தெருவை நோக்கி சென்றது. அதில் பின்பக்கமாக அமர்ந்திருந்த 2 மாணவிகள் அடுத்தடுத்து வாகனத்திலிருந்து கீழே விழுந்தனர். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் காயமடைந்த அலறிய பள்ளி மாணவிகளுக்கு உதவி செய்தனர். தொடர்ந்து மாணவிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் ஓட்டுநரின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என கண்டனம் வலுத்து வருகிறது. மேலும் இது தொடர்பாக மாணவிகளின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வேன் ஓட்டுநரை போலீசார் கைது செய்துள்ளனர். காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழையும், நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில், கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் கோவை, திருப்பூர், தேனி, நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஒரு ஆண்டில் மது விற்பனை மூலம் அரசுக்கு ரூபாய் 46,000 கோடி வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடைபெற்ற சட்டப்பேரவையில் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறையின் கொள்கை விளக்க குறிப்பு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தமிழக அரசுக்கு மது விற்பனையில் ஆயத்தீர்வை மற்றும் விற்பனை வரி மூலம் கடந்த 2023-2024 நிதியாண்டில் ரூபாய் 45,855 கோடியே 67 லட்சம் வருமானம் கிடைத்துள்ளது. கடந்த 2022-2023 நிதியாண்டில் ரூபாய் 44,121 கோடியே 13 லட்சம் வருவாய் கிடைத்துள்ளது. அதன்படி முந்தைய ஆண்டை விட கடந்த ஆண்டு ரூபாய் 1,734 கோடியே 54 லட்சம் வருவாய் கூடுதலாக கிடைத்துள்ளதாக தகவல் கூறப்பட்டுள்ளது. கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட 1,563 மாணவர்களுக்கு நாளை நீட் மறுதேர்வு நடைபெறுகிறது. மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் தேர்வின் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டன. இதில் ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 மாணவர்கள் முழு மதிப்பெண்ணான 720 மதிப்பெண் பெற்றதும் 1,563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதும் சர்ச்சையை கிளப்பியது. நீட் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக நாடு முழுவதிலும் எதிர்ப்பு கிளம்பியது. இதன் எதிரொலியாக 1,563 மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்களுக்கு வருகிற 23ஆம் தேதி மறுதேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. அதன்படி 1,563 மாணவர்களுக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.